1 நாளாம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். பார்த்தீங்களா? தாவீது எங்கெல்லாம் போறாரோ கர்த்தர் என்ன செஞ்சாரா? தாவீது போன இடத்துல கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நம்மளும் எங்கெல்லாம் போனாலும் கர்த்தர் நம்மளை காப்பா. இந்த கடைசி நாளில் வாழ்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகள், பிசாசு நிமித்த பிரச்சனைகள், பொல்லாத மனித நிமித்த பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள். இந்த பற்றி நம்ம பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா நம்ம போன இடத்துலாம் கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா போன இடத்துல கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். யார் கூட இருந்தார்? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். 2வது மோசேயோடு கூட இருந்தார். 3வது தாவீதோடு. கடைசியாக 73ஆம் சங்கீதம் 23வது வசனம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆண்டவர் என்ன செய்ய நமக்கு ஆலோசனை தராரு. அந்த ஆலோசனை நம்ம ஒவ்வொரு நாள் நடக்கணும். கர்த்தர் கொடுக்குற ஒவ்வொரு ஆலோசனை கேட்டு நடந்தா கர்த்தர் முடிவில் எங்கே கொண்டு சேர்க்கிறாரா? மகிமையில ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கிற மாத்திரம் இல்லை, பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்க்கிற தேவன் நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவார். அந்த ஆலோசனை படி நடந்தால் முடிவில் மகிமையில ஏற்றுக்கொள்கிற தேவன். இந்த மகிமையில நம்ம அங்கே போய் இருப்போம். ஹல்லேலூயா. பெரிய காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தோட நம்ம வாழ்க்கை முடியறதில்லை. இந்த உலகத்தோட நம்ம வாழ்க்கை முடியுதா? சொல்லுங்க, முடியுதா? இல்லை தானே? நம்ம உலகத்தோட வாழ்க்கை முடியுதா? இல்லை. அது மாத்திரம் இல்லை, ஏசாயின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். பார்த்தீங்களா எப்படி தேற்றுறாரா? ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன், முடிவிலே என்ன சொல்ல எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். இந்த உலகத்திலே நம்மளை தேற்றுவார், எருசலேமில் நம்மளை தேற்றுவார். உலகத்தில் மாத்திரம் இல்லை, எருசலேமில் நம்ம தேற்றுவார். எப்படி தேற்றுவாரா? ஒருவனை அவன் தாய் தேற்று போல். எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் நான் எப்படி தேற்றுனா சமாதானம் இருப்பேன்னு சொல்லி. அதுதான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார். ஒருவனை அவன் தாய் தேற்று போல் தேற்று. அப்புறம் எங்கே கொண்டு போகிறாரா? எருசலேமில் தேற்றப்படும். இந்த உலகத்தில் நம்மளை தேற்றுவார், பரலோகத்தில் நம்ம தேற்றுவார்.